அனைவருக்கும் வணக்கம். இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் இந்த அரிசி மாவு தாங்க. அரிசி மாவில் விளக்கு மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி வேக வச்சு எடுத்து வச்சுருவோங்க. அதில் தாங்க தீபம் பொருத்துவோம். கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தாங்க இப்படி ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு கொலக்கட்டை மாதிரி தாங்க வேக வச்சு எடுத்து வச்சா போதுங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு கோலத்துக்கும் இந்த பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கேங்க. கோலமும் போடணும். ரொம்பலாம் கோலம் போட தெரியாதுங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன். அது அரிசி மாவில் ரொம்பவே திணறுங்க போடுறதுக்கு. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கோலம் மாதிரி போட்டு வச்சாச்சுங்க. இப்படி தாங்க விளக்கு பிடிச்சி வச்ச விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கு பொருத்தியாச்சுங்க. பிடிச்ச விளக்கில் கீழே பேப்பர் அட்டை ஏதாச்சும் வச்சேன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது ஈஸியாக எடுத்து வெளியே மண்ணிலலாம் வைக்க வேண்டாம்ல. நான் வீட்டுக்குள்ளே மட்டும்தாங்க வைப்பேன். எப்போவுமே வீட்டில் மட்டும் தட்டில் வச்சாச்சு. வாசல்லையும் பேப்பர் வச்சு விளக்கு வச்சுருக்கேங்க. ஓகே பாய், போயிட்டு வரேன். இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள்.